Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3352 Foundation of Data Science subject today unit wise important question with answers ஓட lecture video series தான் பார்த்துட்டு இருக்கோம். previous session videosலாம் பார்க்காம இருக்கீங்கன்னா descriptionல playlist ஓட link கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற லாஸ்ட் டாபிக் visualization with Seaborn தான் பார்க்க போறோம். Seaborn அப்படின்னா என்ன? It is one of the library. ஓகேங்களா? Matplotlib அப்படின்றது எப்படி ஒரு லைப்ரரியோ நம்ம பைத்தான்ல யூஸ் பண்றது, அதே மாதிரி பைத்தான்ல நம்ம டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த லைப்ரரி தான் இந்த Seaborn அப்படின்றது. ஓகேவா? Matplotlibக்கு கொஞ்சம் ஹையர் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இட் இஸ் த ஹை லெவல் இன்டர்ஃபேஸ் ஃபார் drawing attractive and informative statistical graphic. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் பைத்தான் லைப்ரரி தான். எப்படி Matplotlib டவுன்லோட் பண்ணி பண்றோமோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணி பண்ணிக்கிறது தான். ஜஸ்ட் எப்படி அப்படின்னா Matplotlib என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய டேட்டா ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குன்னா அதை எடுத்து டைரக்டா யூஸ் பண்ற பவர் வந்து யாருக்கு கிடையாது அப்படின்னா Matplotlibக்கு கிடையாது. ஓகேவா? பட் இந்த Seabornக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஈஸியா எடுத்து ரன் பண்ணும். எவ்வளோ டேட்டா செட்ஸ் இருந்தாலும் அதை டைரக்டா எடுத்து ரன் பண்ணக்கூடிய இது வந்து கெப்பாசிட்டி வந்து இந்த Seabornக்கு இருக்கு. ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட் இருக்கு அப்படின்னா அந்த டேட்டா செட் ஃபுல்லா ஈஸியா விஷுவலைஸ் பண்ணி எனக்கு காட்டுறதுக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸ் லார்ஜ் டேட்டா செட்டை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக இந்த Seaborn லைப்ரரி எனக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. ஸோ இட் இஸ் ஹெல்ப் யூ டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டேட்டா. இட் plotting function operates on data frames and array containing the whole data set. ஓகேவா? ஒரு பெரிய டேட்டா செட்டா இருந்தாலும் டேட்டா ஃப்ரேம் ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் அங்க நான் வந்து இம்போர்ட் Seaborn சொல்லி இந்த Seaborn லைப்ரரி யூஸ் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா டேட்டால விஷுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்காக. ஓகேவா? இதுக்காக தான் யூஸ் பண்றோம். ஸோ மெயின் கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Seaborn ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளாட்டிங் லைப்ரரி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளாட்டிங் லைப்ரரி தான். இட் ஹாஸ் பியூட்டிஃபுல் டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் ஆல்ரெடி இதுகிட்ட இருக்கு. பாண்டாஸோட டேட்டா ஃப்ரேம்ஸை ரன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஈஸியா வந்து பாண்டாஸ் லைப்ரரியை சேர்த்து டேட்டா ஃப்ரேமோட ரன் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த டெக்னிக் வந்து இந்த Seaborn லைப்ரரி. ஓகே, தென் டேட்டா செட் ஓரியன்டட் ஏபிஐ எப்படின்னா என்னது, நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு. மல்டிபிள் வேரியபிள்ஸுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நான் மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த Seaborn லைப்ரரி யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி காட்டலாம். காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட்டை ஈஸியா வியூ பண்ணி பார்க்க முடியும். கேட்டகரல் வேரியபிள்ஸை வந்து என்னால் ஈஸியா பார்க்க முடியும். யூனிவேரியன்ட் பைவேரியன்ட் அனாலிசிஸும் என்னால் ஈஸியா பண்ணிக்க முடியும். லீனியர் ரெக்ரெஷன் மாடல்ஸ் நான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஹை லெவல் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு மல்டிபிள் லைன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டாஸ்லாம் விஷுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்கு இந்த Seaborn லைப்ரரி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரியில் எனக்கு Seaborn லைப்ரரி யூஸ் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பிளாட்டர் ஸ்கேட்டர் பிளாட் வந்து இந்த Seaborn லைப்ரரியில் எப்படி போடுறதுன்னா, ஸோ எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் Matplotlib எடுத்துக்கணும். ஏன்னா இந்த Seaborn பொறுத்தளவு காம்பினேஷன் ஆஃப் பாண்டாஸ் Matplotlib ரெண்டையுமே சேர்த்து நமக்கு Seabornல ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அங்கே தனித்தனியாக பாண்டாஸ் எடுத்தால் தனியாக பாண்டாஸ்க்கு இம்போர்ட் பண்ணுவோம், Matplotlib தான் Matplotlib தனியாக இம்போர்ட் பண்ணுவோம். பட் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேர்த்தே இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இம்போர்ட் matplotlib.pyplot_plt இம்போர்ட் Seaborn_sns அப்படின்னு இம்போர்ட் பண்ணணும். அடுத்து பாண்டாஸை பிடின்னு இம்போர்ட் பண்ணணும். ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரீட் சிஎஸ்வி, ஆல்ரெடி சிஎஸ்வி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபைலோட நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைலை என்ன பண்ணும், லொகேஷன்லேருந்து எடுத்து ரன் பண்ணும். ஸோ இங்கே எஸ்என்எஸ்ல எதை Seabornல போடுறதுனால sns.scatterplotல போடணும். டேட்டா ஈக்குவல் டு இந்த டேட்டா ஃப்ரேம் டிஎஃப் தான் நம்ம வந்து டேட்டாஸ்ல எடுத்துக்க போறோம். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்க போறோமோ நம்ம அந்த இது. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன மென்ஷன் பண்ணணும், ஒய் ஆக்சிஸ்ல என்ன எனக்கு மென்ஷன் பண்ணணும், அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் ஷோ பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஸ்கேட்டர் பிளாட் டயக்ராம்ல ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் நமக்கு என்ன அப்படின்னா விஷுவலைசிங் வித் Seaborn அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புக்ல இருக்க கான்செப்ட் பார்க்கணும் அப்படின்னா இதுவரையும் நீங்க பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட்ஸும் சொல்லித்தரேன், நீங்க அதையும் போய் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தாம்மா. உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க பார்த்துக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க அது வரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நல்லா படிக்கிற பசங்களுக்குலாம் ஜஸ்ட் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணணும் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ Seaborn அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் பைத்தான் விஷுவலைசேஷன் லைப்ரரின்னு சொல்லிட்டோம். Matplotlibக்கு மேலே. ஓகேவா? ஹை லெவலில் நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த லைப்ரரி தான். ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட்டை நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நான் டயக்ராமேட்டிக்கலில் ஃபார்மேட்டில் பார்க்கணும்னா எனக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த Seaborn லைப்ரரி அப்படின்றது. இது முக்கியமாக நிறைய டேட்டா பாயிண்ட்
பாயிண்ட்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்கறதுக்கு, யூனிவேரியன்ட் பைவேரியன்ட் அனாலிசிஸ், கேட்டகரியல் டேட்டாவெல்லாம் நான் வந்து விஷுவலைஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறது தான் இந்த Seaborn லைப்ரரி. இதுல என்னெல்லாம் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். டு இன்ஸ்டால் Seaborn யூசிங் பிப் மூலியமா தான். ஸோ பிப் இன்ஸ்டால் Seaborn கொடுத்துட்றோம். ஆட்டோமேட்டிக்கா Seaborn இன்ஸ்டால் பண்ணாலே மேட்ப்ளாட்லிப், NumPy, Pandas இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஓகேங்களா? தென் இம்போர்ட்டிங் Seaborn இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் Seaborn as SNS னு கொடுக்கணும். தென் மேட்ப்ளாட்லிப் பார்ட் pyplot as PLT னு கொடுத்துருவோம். இப்போ டேட்டா இன்புட் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்லையும் NumPy அரேஸ்லையும் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்புட்ஸ்லாம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஈஸியா எடுத்துக்கிறதுக்கு டேட்டா செட்டை டிப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? விச் இஸ் த பில்டின். ஓகே, பில்டின் கான்செப்ட் நம்ம எஸ்என்எஸ்ல எடுத்துக்கிறது. ஸோ டிப்ஸ் ஈக்குவல் டு எஸ்என்எஸ் லோட் டேட்டா செட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்டா வந்து ஒரு டேட்டாவை செட் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்குள்ள இருந்து எடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் அந்த டிப்ஸ் அப்படின்றது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் த ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. தட் மீன்ஸ் என்னோட டேட்டா செட் ஒன்று பின்னாடி நான் கிரியேட் பண்ணி ஒரு ஃபைல் போட்டு வச்சிருப்பேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல இந்த CSV ஃபைல் சொன்ன மாதிரி அங்கிருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த டிப் யூஸ் பண்றேன். ஓகேவா? பேசிக் பிளாட்டிங்லாம் என்ன இந்த Seabornல நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் என்னெல்லாம்னா ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணலாம், KDE பிளாட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஹிஸ்டோகிராம் அப்படின்னா நமக்கு நார்மலா வந்து போடுவோம்ல டயக்ராம். இப்போ வந்து இருங்க ஒரு நிமிஷம், இங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் இது பண்றேன் அப்படின்னா இதுக்கு பேரு ஹிஸ்டோகிராம் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவே KDE பிளாட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? இந்த ஹிஸ்டோகிராம்ல இந்த எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கோ இந்த மாதிரி ஒரு மார்க் போடுறது. ஓகேவா? ஸோ அதோட அந்த ஃபைனல் லுக் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல ஒரு கர்வ் டிரா பண்றதுக்கு பேர் தான் நம்ம KDE பிளாட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நான் ட்ரூன்னு கொடுத்தேன்னா அது டிரா ஆகும், ஃபால்ஸ்னா டிரா ஆகாம இருக்கும். நெக்ஸ்ட் பாக்ஸ் பிளாட் மூலியமா நான் இது பண்ணலாம். இல்ல அப்படின்னா வயலின் பிளாட், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டிங் யூஸ் பண்ணி பண்ணலாம். தென் ரிலேஷனல் பிளாட் அப்படின்னா ரெண்டு வேரியபிளுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணணும்னா ஸ்கேட்டர் பிளாட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸ்கேட்டர் பிளாட்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு கண்டினியூஸ் வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் Seaborn யூஸ் பண்ணி டிரா பண்ணலாம். இல்ல லைன் பிளாட்ல டிரா பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல பேர் பிளாட்ல டிரா பண்ணலாம், ஹீட் மேப்ல டிரா பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் டெக்னிக்ல என்ன பண்ண முடியும்னா டேட்டா செட் ஃப்ரேமை டிரா பண்ண முடியும். தென் கேட்டகரியல் பிளாட் பேஸ் பண்ணி எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பார் பிளாட் யூஸ் பண்ணுவோம். பார் சார்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கேட்டகரி டேட்டா மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா கவுண்ட் பிளாட், ஸ்வாம்ப் பிளாட், ஃபேக்டர் பிளாட். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் டு பிளாட்டிங் விஷுவலைசேஷன் யூசிங் Seaborn. ஓகே, தென் பார்த்தோம்னா கஸ்டமைசேஷன். கஸ்டமைசேஷன் தான் என்ன, எனக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் டிஃப்ரெண்டா அதில் செட் பண்றது. நான் டயக்ராம் இவ்வளோ நேரம் எப்படி டிரா பண்ணணும்னு பார்த்துட்டு அந்த டயக்ராம்குள்ளே நான் நிறைய செட் பண்ணணும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன மாதிரிலாம் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் தீம்ஸ் அண்ட் கலர் பிளேட்லெஸ். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் தீம் வேணும். ஓகேவா? செட் தீம் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒயிட் கிரிட்ல எனக்கு ஸ்டைல் வேணும், இதுலேயே டார்க் கிரிட் கொடுக்கலாம், டார்க் ஒயிட்னு தனித்தனியாக கூட இந்த மாதிரி விதவிதமாக நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா? செட் பேலட்லைட் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா கலர் பேலட்லைட் வந்து செட் பண்ணும். ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கோம். செட் 1 செட் 2 நம்ம கொடுக்குற மென்ஷன் படி அதில் இருக்க அந்த கலர் ஆக்சஸ் வந்து இது பண்ணும். தென் நார்மலாக நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற ஆக்சஸ் லேபிள்ஸ் அண்ட் டைட்டில்ஸ். ஓகேவா? எக்ஸ் லேபிள் என்ன வேணுமோ நான் போட்டுக்கலாம், ஒய் லேபிள் போட்டுக்கலாம், டைட்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் லெஜெண்டையும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் கார்னர்ல ரைட் கார்னர்ல எங்க வேணுமோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கேட்டர் பிளாட்டோட லெஜெண்ட்மே நம்ம டைட்டில் வந்து டைப் பண்ணிக்குவோம். ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கஸ்டமைசேஷன்மே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா Seaborn லைப்ரரியில யூஸ் பண்ண முடியும். தென் Seaborn வித் மேட்ப்ளாட்லிப். மேட்ப்ளாட்லிப்ல வந்து நான் என்ன பண்ண முடியும், ஸோ டாப் ஆஃப் த மேட்ப்ளாட்லிப்ல தான் நமக்கு Seaborn வந்து மென்ஷன் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்றீங்கனாலே இந்த Seaborn சேர்த்து எனக்கு ஆடிஷனலா வரும். ஸோ இப்போ ஒரு ஃபிகர் சைஸ் நான் பார் சார்ட் எடுத்துக்க சொல்ல போறேன், எனக்கு கிரிட் லைன்ஸ் ரூல கொடுத்து நான் ஷோ பண்ணணும். இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா ஒரு நார்மல் மேட்ப்ளாட்லிப்குள்ளேயுமே நான் Seaborn கொண்டு வந்து ரன் பண்ண முடியும். ஓகே, தீஸ் ஆர் த சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் விஷுவலைசிங் யூசிங் Seaborn. ஓகேவாமா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்த டாபிக் வரையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது அடிஷனலா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் படிக்கிறதுக்குமே நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஆல்ரெடி 5 யூனிட்ஸ்ல எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல நீங்க பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸுமே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு வேணுன்ற பாயிண்ட்ஸ் வரையும் நோட் பண்ணி ஜஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரையும் மாதிரி விடாம படிங்க. ஓகேங்களா? மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.